உடம்புதான் நல்லா வளர்த்து வச்சிருக்கிய. நீங்க போங்கடா. வேம்புகிட்ட புலி மாட்டினாலே கைமா பண்ணிடுவான். இந்த சுண்டக்கா பசங்க ஏமாத்துறான். என்ன தைரியம் இருந்தா அந்த பையன் என் பொண்ணுகிட்டே மாறாட்டுவான் ராஸ்கல். அதோ அவங்களே வந்துட்டாங்களே. என்ன நீங்க மட்டும் வரீங்க? எங்க அந்த பையன்? அவனை சும்மா போங்க போங்க. அவனை எந்த அளவுக்கு கவனிக்கணுமோ கவனிச்சாச்சு. இனிமே கஸ்தூரி பக்கம் தலை காட்ட மாட்டான். நம்ம நாட்டாம பொண்ணு மேல கைய வச்சிருக்கா, அவனை சும்மா விட்டுற முடியுமா? அதான் பார்த்தனே, அங்க ஆளை விட்டா போதுன்னு ஓடி வந்துட்டு இங்க இந்த ஆள்டாள்றியா? கையில ஒண்ணும் இல்லாம போயிடுச்சுமா, இல்லன்னா அவனை அங்கேயே பின்னி இருப்பேன். வாங்கடா போலாம். தனியா போயிட்டு வா. கும்பலோட போனா 2 தட்டு தட்டலாம் நினைச்ச, நீ என்ன காட்டு கொடுக்குற பாத்தியா? அப்புறம் போலாம். ஐயா வேட்டைக்கு போக ஏற்பாடுலாம் பண்ணிட்டீங்களா? நான் இப்பவே பார்ப்பேன். என்ன தம்பி விளையாடுறீங்களா? வேட்டைக்கு இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு போய்க்கலாம். கஸ்தூரி எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைமா. கஸ்தூரி அப்பாவுக்கு மூட்டு வலி தான் இருக்கு, எடுத்துக்க. ஏங்க பூசாரி என்னங்க நாளைக்கு வேட்டைக்கு போறதுக்கு ஈட்டி தீவட்டி ஆடு எல்லாம் தயார் பண்ணிட்டீங்களா? தம்பிய கூட்டியார பாலு போன உடனே அதெல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப துணைக்கு மட்டும் தாங்க 2 ஆளு வேணும். இருக்கிறவங்கள கூட்டிட்டு போங்க, நான் பஞ்சாயத்துக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். தம்பி போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. டேய் பாலு, நாளைக்கு என் கூட நீ வர. வேம்பு நாளைக்கு எங்க அப்பனுக்கு தேவசம். கதை விடுறான். அவங்க அப்பனுக்கு தேவசம் முடிஞ்சு 3 மாசம் கூட ஆகல. எங்க அம்மாவுக்கு தேவசம் வச்சுக்கலடா. பூசாரினே நாளைக்கு ஆடு வேண்டாம், மாடு வேணுங்கிறியா? ஆட்டுக்கு பதிலா 1 புலி கட்டி வைக்கலாம்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஏன் தேவசத்துக்கே நாள் பாக்குறாருங்களே. பாதி பரமசிவம், உன்னை இன்னைக்கு இந்த கம்பளியே ஏய் கஸ்தூரி, என் பையில என்ன தேடுற? என்ன எங்க அப்பாக்கு மட்டும் முட்டி வலிக்கு தைலம் வாங்கிட்டு வந்திருக்கீங்கல்ல, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு பாக்குறேன். என்ன இருக்கு? நினைப்பு இருந்தா தானே வாங்கிட்டு வரதுக்கு. ஏய் மத்தவங்களுக்காக வாங்கிட்டு வந்த பொருளா இருந்தா கண்ட இடத்துல வைப்பேன். கஸ்தூரிக்காக வாங்கிட்டு வந்தது காட்டு பார்க்காம உள்ள என்ன இருக்குன்னு சொல்லு, அதுக்கப்புறம் தரேன்.
மோட்டர் போட்டு இல்ல. ப்ளீஸ் 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 நீங்களே சொல்றீங்களா? டோன்ட் டச். அரட்டை அடிக்க தெரியுதுல, என்னன்னு சொன்னதான் கொடுப்பேன். இப்ப நீங்க சொல்லல நான் போறேன். டேய், உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன் கோச்சுக்கிற? ஹாய், நெயில் பாலிஷ். ஆமா, இத நான் கேட்டு 6-7 மாசத்துக்கு மேல இருக்குமே, எனக்கே மறந்து போச்சு. நீங்க எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க? வேம்பு மனசுல ஒண்ணு பதிஞ்சிட்டா அது சாகர வரைக்கும் மறக்க மாட்டான். யோ, அத பார்த்து ஏன் இப்படி பயந்து சாகுற? சாதாரண கரண்ட் வயர் தானே. அது என்னமோ தெரியலீங்க, இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து எதை பார்த்தாலும் புளிய பாக்குற மாதிரி இருக்கு. அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய் மாதிரி தாயா தெரியும். ஒரு ரூமுக்கு கரண்ட் இல்லன்னு எங்க வீட்ல இருந்து எலக்ட்ரிக் வயர் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த புடி ஒரு பல்ப் மட்டும் வாங்கி போட்டுக்க போதும். இவ்வளவு உதவி பண்றீங்க, ஒரு பல்பும் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா இந்த வீட்டுக்கு விளக்கேத்தி வச்ச மொத்த பெருமையும் உங்களை சேரும். சரியான ஆளா இருப்ப போல இருக்க. ஒரு 60 வாட்ஸ் பல்ப் இருக்கு, பரவாயில்லையா? எங்க இந்த 0 வாட்ஸ் 15 வாட்ஸ் அது மாதிரி எதுவும் இல்லீங்களா? என்ன இப்படி பாக்குறீங்க? 60 வாட்ஸ் பல்பு கரண்ட் நிறைய இருக்கும். அடி ஆத்தாடி, நானும் எத்தனையோ கஞ்சங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உன்ன மாதிரி கஞ்சரை பார்த்ததே இல்ல. அதுக்கு இல்லைங்க, ஒரு சிக்கன். எதையா சிக்கனம்? 0 வாட்ஸ் பல்பு யூஸ் பண்ணா அது சிக்கனமா? இப்பதான் புரியுது நீ ஏன் கண்ணாடி போட்டுக்கிட்டு அலையிறேன்னு. யோ, கரண்ட் பில் கட்ட போறது நாங்க. ஓ, ஓசி கரண்டா? அப்ப 100 வாட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, கொண்டு வாங்க, கொளுத்தி தள்ளிடுறேன். ஓசினா பல்லு அடிச்சுட்டு அலையுது பாரு. அம்மா, நான் இந்த ஃபியூஸ் எடுத்துறேன். கண்ணாடிக்கார ரூம் வரைக்கும் போய் இந்த பல்ப கொடுத்துட்டு வந்துடுறேன். நான் வர வரைக்கும் யார் இதை போட்டுறாம பாத்துக்க. அப்பா, இந்தாயா மாட்டு. ரொம்ப பழசா இருக்கு, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன உள்ளே போக மாட்டேங்குது? பல்பு தான் பழசுன்னு பார்த்தா ஹோல்டர் அதை விட பழசா இருக்க. அது சரி, தானம் கொடுத்த மாட்ட பல்ல புடிச்சு பாக்குற கதையா இருக்கு. அது ரொம்ப நாள உள்ளே கடந்ததுனால தூசி கீசு படிஞ்சிருக்கும். சொரண்டிட்டு போடு, சரியா வரும். குடிங்க. கூடு. எங்க மெயின் ஆஃப் பண்ணிட்டீங்கல்ல? ஆஃப் பண்ணியாச்சு. நீங்க தானே ஆஃப் பண்ணீங்க? என்ன நீ சரியான சந்தேக கேஸா இருப்ப போல இருக்க. பயமாறத கூட நான் சொல்றேன். பயமா? எனக்கா? இந்த மாதிரி சொரண்ட விஷயத்துல ஐயா எக்ஸ்பர்ட். பார்வதி, குடிக்க தண்ணி கொண்டா. அப்பாடா, என்ன இந்த இப்படி வெயில் அடிக்குது? என்ன காட்டாடி சுத்தல? யார் பியூஸ் கேரியர் கேட்பது? பியூஸ் கேரியர்ல இவ்வளவு அழுக்கு இருந்தா கரண்ட் விட்டு விட்டு தான் வரும். என்ன ஹோல்டரா இல்ல குப்பை தொட்டியா? சொரண்டது போது பல்பு பொடியா? எதை செஞ்சாலும் சுத்தபத்தமா செய்யணும், அதான் என் பாலிசி. இப்ப பாரு, காத்தாடி என்ன வேகத்துல சுத்த போகுது. அம்மா! என்ன தம்பி, வச்ச சாப்பாடு அப்படியே இருக்கு. சாப்பாடு பிடிக்கல? பிரமாதமா இருக்கு. சாப்பிடாமே சொன்ன எப்படி? சாப்பிடுறேன். எல்லாம் கஸ்தூரியோட சமையல் தான். அடேங்கப்பா, கோழி வறுவல் நீங்க ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதா? உனக்கு பிடிக்குமே தான். கஸ்தூரி முட்டை போட்டுக்கிட்டு இருந்த கோழி கூட அடிச்சு வறுத்துட்டா. கஸ்தூரி சமையல் சாப்பிடறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவ சமையல நீங்க தான் மெச்சுக்கணும். உன் சமையலை விட என் சமையல் எவ்வளவோ தேவல. இந்த மாதிரி பேச்சுல ஒண்ணும் குறைச்சல. ரூம்ல பூந்துக்கிட்டு என்னடி பண்ற? வெளியில வந்து தம்பிக்கு சாதத்தை போட்டு மோர விடு. நான் வரேன். அரட்டைஸ் கம். வரேன். எப்படி இருக்கு? ரோஜா இதழுக்கு குங்கும போட்டு வச்ச மாதிரி இருக்கு. இது எப்படி இருக்கு? என்ன பேசாம இருக்கீங்க? எனக்கு என்ன சொல்றதே தெரியல. போ. எங்க 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 எந்திரிக்கிறீங்க? சாப்பிட்டேன் போறேன். இதெல்லாம் எதுக்காக சமைச்சிருக்க? நீங்க சாப்பிடணுங்கிறதுக்காக தானே. இதெல்லாம் ஒண்ணு விடாம சாப்பிடுற வரைக்கும் நான் இங்கிருந்து போக மாட்டேன். தம்பிக்கு கொடுமா. என்னது? பால். ஒரு வாரத்து சாப்பாடு ஒரு வேளையில திணிச்சிட்டேன். இதுக்கு மேல பாலை வேண்டாம்.
ஒரு வாரத்து சாப்பாடு செரிக்கும் போது இதுவும் செரிச்சிடும். ஒரு ஓரமா ஊத்தி வைங்க. அது தம்பி, கல்ல தின்ன கரையிற வயசு. பாலை குடிக்க பயப்படுறீங்களே, குடிங்க. குடிங்க. குடிக்கிறேன். அப்பா சொன்னதா கேப்பீங்களா? அப்படிலாம் இல்ல. அம்மாடி, தம்பிக்கு படுக்க எடுத்து போட சொல்லு. போ. போங்க போங்க. தம்பி, தங்கச்சி எப்படி இருக்கு? நல்லா படிக்குதுல்ல? எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் ரேங்க. இருந்தா கூட முன்ன மாதிரி கலகலப்பா இல்ல. ஏன்? உங்க மேல கோவமா? எதுக்கு? கஸ்தூரி அவளும் ஒன்னா படிச்சிட்டு இருக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருந்தாங்க. படிச்சது போதும்னு கஸ்தூரி படிப்பை நீங்க நிறுத்திட்டீங்க. அதனால அவளுக்கு கை உடைஞ்ச மாதிரி இருக்கான். என்ன பண்றது தம்பி? வீட்டுல அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. கஸ்தூரியோட அப்பா அம்மா 2 பேருக்குமே உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. கஸ்தூரியும் ஒரு முறை மாப்பிள்ளை கிட்ட விளையாடுற மாதிரி உங்ககிட்ட விளையாடுறா. அப்புறமும் எதுக்குடா தயக்கம்? தட்டு புட்டுன்னு கெட்டி மேலத்தை கொட்ட வேண்டியதுதானே? அதன் நிழல் என்னை சுடுது. ஒரு நிலா உலா வருது, அதன் நிழல் என்னை சுடுது. மனதிலே காதல் துடிக்கிறது, மறைத்து தான் பெண்மை நடிக்கிறது. இதோ இதோ ஒரு ரதம் பவனி வர நிலா உலா வருது, அதன் நிழல் என்னை சுடுது. வீசும்போது பூங்காத்தாக சிரிக்கிற, இரு கண்ணால நெஞ்சை வேரோட பறிக்கிற. அடடா காமன் கோவில் திறக்குது, ஆனால் நம்பி கண்ணை மறைக்குது. வஞ்சி வஞ்சி அடி வஞ்சிக்காதே, தஞ்சம் தஞ்சம் என தண்டிக்காது. பூமேடையதில் ஓர் உதயலென நிலா உலா வருது, அதன் நிழல் என்னை சுடுது. ஒரு நிலா உலா வருது, அதன் நிழல் என்னை சுடுது. மனதிலே காதல் துடிக்கிறது, மறைத்து தான் பெண்மை நடிக்கிறது. இதோ இதோ ஒரு ரதம் பவனி வர நிலா உலா வருது, அதன் நிழல் என்னை சுடுது. அடிமத்தாப்பு மேனி வீங்கித்தாப்பு எதுக்கடி, இந்த மச்சானுக்காக நேரத்தை ஒதுக்கடி. இரவில் நாடும் எனக்கு ஒரு நெருக்கடி, வரவா தேடி நானும் அடிக்கடி. சிட்டே சிட்டே கொஞ்சம் கிட்டவாடி, மொட்டே மொட்டே என்னை கட்டி கோடி.